السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உழைத்த ஆளுமைகளை பற்றிய வரலாறுகளின் வரிசையில் 218வது இந்த தொடரில் நாம் 11வது நூற்றாண்டிலே வாழ்ந்த மகத்தான இஸ்லாமிற்கு பங்காற்றிய பெருமக்களின் வரிசையில் அப்துல்லா இப்னு அலவி அல் ஹத்தாத் என்ற பெயருடைய ரஹிமஹுல்லா ஹத்தாத் ராத்தீபை உலகத்திற்கு தந்த ஆன்மீக பெருமகன் அப்துல்லா இப்னு அலவி அவர்களை பற்றி நாம் இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள், தரீகாக்களோடு தொடர்புடையவர்கள், ஔராதுகளில், அதுகாறுகளில், ராத்தீபுகளில் யாரெல்லாம் ஆர்வப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்களின் வரலாறு மிகச்சிறந்த பாடம். அவர்களுடைய வம்சம், அவர்களுடைய அமல்கள், அவர்களின் கருத்துக்கள், அவர்கள் விட்டு சென்ற சேவைகள், இவைகளெல்லாம் இந்த தொடரிலே நாம் பார்க்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு அலவி அல் ஹத்தாத் மிகப்பெரிய ஆலிம், சட்டமேதை. அஷாரியாக்களுடைய வரிசையில் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டமேதை. அஷாயிராக்களுடைய பாணியில் இவர்கள் செயல்பட்ட அந்த காலத்தினுடைய அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய ஒரு அடையாளம் இவர்கள். யமன் நாட்டினுடைய பிரபலமான பகுதி ஹதரமௌத். ஹதரமௌத்துக்கு பக்கத்திலே தரியம்னு ஒரு ஊர். அந்த ஊரிலே தான் இவர்கள் பிறக்கிறார்கள். இவர்களுடைய தந்தைமார்கள் எல்லாம், தாத்தாக்கள் எல்லாம், பாட்டனார்கள் எல்லாம் எல்லாமே தசவுஃபினுடைய சூஃபியிசம் சார்ந்த தரீகாக்களின் வழி நடந்ததால் இவர்களும் அதே வழியில் அவர்களை பின்பற்றி தாங்கள் வாழ்ந்த காலத்தில் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு அரணாக நின்று பாதுகாப்பாக இருந்து பங்காற்றியவர்கள் என்பது இவர்களின் முக்கியமான வரலாறு. அன்பானவர்களே, ஹிஜ்ரி 1044 ஒரு சஃபர் மாதத்தினுடைய 5வது பிறை திங்கட்கிழமை அன்று பிறக்கிற இவர்களின் தந்தை அலவி ரஹிமஹுல்லா, தாய் சல்மா பின்த் அம்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. சல்மா பின்த் உமர் இப்னு அஹ்மத் என்கிற நல்ல சீதேவிக்கும் அலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் பிறந்த திருமகன்தான் அப்துல்லாஹி இப்னு அலவி அல் ஹத்தாத் ரஹிமஹுல்லா. இவர்களை அலவின்னு சொல்றோம். இந்த வம்சத்தை முதல்ல நாம இவங்க சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி அலவி என்பது குறித்து பார்ப்போம். ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹுவினுடைய வழி தோன்றல். சொல்ல போனா அலி ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய வழியிலே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வம்சத்துல இவங்க 29வது பேர குழந்தை. ஆனா இவர்களை சொல்லும் போது அலவிகள் என்று சொல்லுவார்கள். என்ன அலவி தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அலி ரதியல்லாஹு அன்ஹுடைய வம்சம். நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா உயிரோடு இருந்த வரைக்கும் அலி ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு திருமணம் பண்ணல. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் மனைவி. அலி ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் கூட இருந்ததாக சில குறிப்புகளில் நாம் பார்க்கிறோம் அல்லவா. அபூஜஹலுடைய மகளையே கூட திருமணம் செய்யும் எண்ணம் இருந்தது. ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது எப்படி அல்லாஹுவின் தூதரின் மகளும்
அல்லாஹுவின் விரோதியின் மகளும் ஒரு வீட்டிலே இருக்க முடியும் என்கிற கேள்வி அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளுக்கு போனதற்கு பிறகு அந்த எண்ணத்தையே கைவிட்டார்கள் என்று கூட ஒரு குறிப்பு உண்டு. ஆக எந்த திருமணமும் செய்யல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களின் 28வது வயதில் அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அவங்க மட்டும்தான் மனைவி. வேற மனைவிகளே கிடையாது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 3 ஆண் மக்களை, 2 பெண் மக்களை பெற்றார்கள் என்று நாம் முன்பே வரலாற்றில் பேசியிருக்கிறோம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தது. அந்த 2 பெண் பிள்ளைகள், ஒண்ணு ஜெய்னப், இன்னொன்னு உம்மு குல்சூம். அதாவது அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய காலமா பேர்களே வச்சாங்க. காலா பேர்களையே. ஜெய்னப்னு ஒரு குழந்தை, உம்மு குல்சூம்னு ஒரு குழந்தை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும். இதுல முஹ்சின் ரலியல்லாஹு அன்ஹுன்னு ஒருத்தர் சொல்றோமே, அவங்கள குறித்து பல்வேறு கருத்துக்கள் அவர்களை பற்றிய வரலாற்றில் 2 கருத்து முக்கியமானவை. ஒண்ணு என்னன்னா, அவங்க சின்ன வயசுலயே மௌத்தா போயிட்டாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமாவெல்லாம் இருந்த மாதிரி வாலிபம் மற்றும் பெரிய வயசு வரைக்கும் அவங்க இல்ல. சின்ன வயசுலயே இறந்ததுனால அவர்களுடைய வரலாறு அதிகம் பேசப்படுறது இல்ல. இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, முஹ்சின் என்பது குழந்தையா பிறந்து அவங்கெல்லாம் வளரல. ஒரே ஒரு தடவை கர்ப்பப்பை அபார்ஷன் ஆச்சு. சிக்குத்துன்னு சொல்லுவாங்க, விழுகட்டின்னு சொல்லுவாங்க. கர்ப்பப்பை கட்டியாக விழுந்து விட்டது. சரியாக குழந்தையாக முழு உருமாற்றத்தோடு பிரசவிக்கப்படவில்லை. அந்த மாதிரி விழுகட்டின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த விழுகட்டியை எடுத்து அடக்கம் செய்யப்படுகிற போது அதுக்கு முஹ்சின்னு பேர் வச்சு அடக்கிட்டாங்க என்றும் கூட ஒரு குறிப்பு உண்டு. ஆக அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினர்களுக்கு பிறந்தது இந்த 3 ஆண் மக்களும் அந்த 2 பெண் மக்களும் மட்டும்தான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு நிறைய திருமணங்கள் செஞ்சாங்க. நிறைய திருமணங்கள்னா பொதுவா ஒரு முஸ்லிம் ஒரே நேரத்துல 4 வரையும் ஒரே நேரத்தில் இருப்பார்கள் அல்லவா? 4 மனைவிகள். இடையிடையில யாராவது வஃபாத்தாக கூடும், விவாகரத்தாக கூடும், அப்படியெல்லாம் மொத்தத்துல 4 மனைவி இருக்கும். அப்படி பல்வேறு மனைவிகளை திருமணம் செய்த அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய மக்கள் எல்லாம். மொத்தம் 14 ஆண் மக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு, 17 பெண் மக்கள் மொத்தமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட பிறந்த 3 பையன் 2 பொண்ணு சேர்ந்து மொத்தமா 14 பசங்க, 17 பொண்ணுங்க. இவங்க எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள்னு சொல்றோம். இவங்களை எல்லாத்தையுமே அலவி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் கவனிக்கணும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வழியாக, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அலவின்னு சொல்றது இல்லை, அவங்களுக்கு சையீதுன்னு சொல்றாங்க. சையீதுகள்னு நம்ம நாட்டில எல்லாம் கேள்விப்படுறோம். சில நாடுகள்ல, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல இதே சையீதை ஷரீஃப்னு சொல்லுவாங்க. ஆக சையீது என்றும் ஷரீஃப் என்றும் அழைக்கப்படுபவர்கள் இன்னொரு பேர் கூட உண்டு, ஃபாத்திமியீன்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஃபாத்திமியா கவர்மெண்ட் கூட ஃபாத்திமியீன்களுடைய கிளர்ச்சி நல்லா நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அப்போ சையது என்றும் ஷரீஃப் என்றும் ஃபாத்திமி என்றும் அழைக்கப்படுகிற இந்த பெயர்கள் எல்லாம் அலி ஃபாத்திமா தம்பதியினர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க வழியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழியிலேயோ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியிலேயோ வந்திருந்தா தான் இந்த பேர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாத வேற மனைவியிட்ட இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்ச வழியில வந்தவர்களுக்கு அலவிகள் என்று சொல்லுவார்கள், ஆல அலவி என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில இவர்கள் அலவிகள் வருகிறார்கள். இங்க நம்ம இன்னொரு விஷயமும் இந்த அலவிகளை பத்தி பேசுறப்போ, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உள்ள ஏறத்தாழ 14 ஆண் மக்கள். இந்த 14 ஆண் மக்கள்ல 5 பேத்துக்கு மட்டும்தான் குழந்தை பாக்கியம். அவங்க மௌத்தா போறப்ப சந்ததியை விட்டுட்டு போனதுங்கிறது 5 பேர் மட்டும்தான் 14 பேத்துல. மீதி 9 பேர் சந்ததியை விட்டுட்டு போகல. இப்ப சந்ததியை விட்டுட்டு போனவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள்ல யார் யாருன்னு பார்த்தா, ஒண்ணு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னுல் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு,
உமர், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த பேர்கள்ல 5 பேர் மொத்தம். இவங்கெல்லாம் அலி ரலியல்லாஹுனுடைய மக்கள். இவர்களுக்கு இவர்கள் இறக்கிற போது சந்ததிகளை விட்டுட்டு போனாங்க. இதுல இன்னொன்னு கவனிக்கணும். இந்த ஷியாக்கள்லாம் 12 இமாம்கள்னு சொல்லுவாங்க. இந்த 12 இமாம்கள்ல 9 பேர், அவங்க எல்லாமே அந்த 9 பேர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வர்றவங்க. அப்படின்னா சையீதுகள்னு அர்த்தம், ஷரீஃபுகள்னு அர்த்தம், ஃபாத்திமியீன்கள்னு அர்த்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள் வழியாக வந்தவர்கள் கிட்டத்தட்ட 9 பேர். இந்த அலவிகளை பத்தி நிறைய குறிப்புகள் உண்டு. காலம் முழுக்க சுமார் 500, 600 வருஷம் இந்த அலவிகள் அரசியலுக்காக போராட்ட களத்திலேயே இருந்திருக்கிறார்கள். நிறைய புரட்சிகள் செய்த வரலாறு அலவிகளுக்கு உண்டு. கிளர்ச்சிகள் நிறைய செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் நிறைய அலவிகள். அலவிகளின் தலைவர்கள் நிறைய பேர் விஷம் வைத்து கொல்லப்பட்டார்கள். இப்படி அலவிகளின் வரலாறு என்பது முழுக்க முழுக்க காயங்களோடு, ரணங்களோடு, அரசியல் புரட்சிகளோடு, கிளர்ச்சிகளோடு தான் காலம் முழுக்க வந்திருக்கிறது. அலவிகள்ல அதிகமான பேர் இயற்கையா மௌத்தாகல, அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு. அது அலவிகளை பற்றி எப்போதாவது பேசப்படுகிற போது விரிவாக பேசணும். இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஹத்தாது ராத்தீபை உலகத்திற்கு யாத்தளித்த அப்துல்லாஹ் இப்னு அலவி அல் ஹத்தாத் அவர்கள் அலவி வம்சத்தில் சேர்ந்தவர்கள். சரியா சொன்னா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வந்த 29வது தலைமுறை. இவங்க தாத்தா, இவங்க பாட்டனார் பாட்டனார்னு எடுத்துக்கிட்டே போனா பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, ஜைனுலாப்தீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போய் முடியும். பாருங்கள், ஹத்தாது ரஹிமஹுல்லா அப்துல்லாஹ் இப்னு அலவி அவர்களை பற்றிய வாழ்க்கை செய்திகளில் சிலவற்றை பார்க்கலாம். குழந்தையா 4 வயசு இருக்கிறப்போ அம்மை வந்தது. அம்மைன்னா பெரிய அம்மை, சின்ன அம்மை இல்லை. பெரிய அம்மைங்கிறது பாதிப்பு ரொம்ப ஏற்படுத்தும். நவீன காலங்களில் கூட அதற்கு நிறைய வழிமுறைகள் எல்லாம் மருத்துவத்துல வந்துட்டாலும், அந்த காலத்துல பெரிய அம்மை போட்டுச்சுன்னா ஏதாவது உடலை பாதிச்சிரும், ஆளை கொண்டு போயிரும். பெரும்பாலும் அதுல வாதம் அடிப்பவர்கள், கண் பார்வை போனவர்கள், கைகால் செயலிழந்தவர்கள், இப்படி எல்லாம் பழைய காலத்து அம்மையை பற்றி சொல்லுவார்கள். பெரிய அம்மை அதிகமாக இடுக்குகளில் எல்லாம் வரும். உடலிலே எந்தெந்த பகுதிகளில் இடுக்குகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகமாக பரவும். சமயங்களில் நாக்கு கடியிலே எல்லாம் வரும். இந்த பெரிய அம்மை ஏற்பட்டதுல மருத்துவ வசதிகள் அதிகமாக இல்லாத அந்த காலத்துல அவர்களின் கண் பார்வை 4 வயசுலேயே போயிடுச்சு. எனவே காலமெல்லாம் பார்வையற்றவராக வாழ்ந்திருக்கிறார்கள். மகத்தான மார்க்க பங்களிப்பு, நூல்களை எழுதி, கிதாபுகளை எழுதி, ஆன்மீகத்துல ஷேகாக இருந்து, ஒரு ஷேகே காமிலாக, முர்ஷிதாக இருந்து மக்களை வழிகாட்டுகிற இத்தனைக்கும் சேர்த்து அவர்கள் கண் பார்வை தெரியாதவர்கள் என்பது மிகப்பெரிய மைனஸ் அல்ல, அது பிளஸ் பாயிண்ட், அது கூடுதல் தகுதி. கண் பார்வை இல்லாதனாலேயோ என்னவோ 5, 6 வயசுலேயே ஆக இள வயதில் முழு குரானையும் அவர்கள் படித்து முடித்து, மனப்பாடம் செய்து முடித்து விட்டார்கள். நிறைய ஓதுனாங்க, அவருக்கு ஓதி கொடுத்தாங்க. அவர்களுடைய தந்தை மூலமாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் உலமாக்கள்கிட்ட, ஷேக்குகள்கிட்ட எல்லாம் படிச்சாங்க. என்னதான் தப்சீரு, ஹதீஸு, ஃபிக்ஹு, அகீதா என்றெல்லாம், உசூலுகள் என்றெல்லாம் படித்தாலும் கூட இவங்க கல்பு ஆரம்பத்திலிருந்தே இந்த கவிதைகளின் பக்கமும் இலக்கியத்தின் பக்கமும் தான் ஈர்ப்பா இருந்துச்சு. இந்த இலக்கிய நயம்பாங்கல்ல, இந்த இலக்கிய நயத்தோடு எழுதுவது, கவிதைகளை தொகுப்பது, அதிலையும் ஒரே மாதிரியான வார்த்தைகளின் வடிவமைப்பில், முடியும் எழுத்தெல்லாம் ஒரே முடிவில், லாமியா நூனியான்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கடைசி லாம்லேயே முடியும். உருதா ஷரீஃப் பார்த்தீங்கன்னா பூரா மீம்லேயே முடியும். இந்த மாதிரி நிறைய கவிதைகளில் இவருக்கு ஆர்வம். கவிதைகளை இயற்றுவதில், அவற்றை பாடுவதில், அவர்களுக்கு கொடுப்பதில் இந்த இலக்கியத்தனமான ஆர்வமே அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இவர்கள் 1044 பிறந்தவர்கள். நாம் சொன்னது போல சற்றேறக்குறைய ஒரு 26 வயசு, 28 வயசு இருக்கிறப்போ தகப்பனார் வஃபாத் ஆகிறாங்க. அல்லாமா அலவி ரஹிமஹுல்லா. ஹிஜ்ரி 1072 ஒரு ரஜபு மாதம் அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க. தந்தை வஃபாத் ஆகி 4வது நாள், 5வது நாள் தாயார் உடம்பு சரியில்லாமல் போறாங்க.
அதிகபட்சமா ஒரு 20 நாள் படுத்திருந்திருப்பாங்க அவங்க அம்மா. தந்தை போன அதே மாசம் ரஜபினுடைய ஃபர்ஸ்ட் வீக்ல முதல் வாரத்துல தந்தை மௌத்து, ரஜபினுடைய கடைசி வாரத்துல தாயார் மௌத்து. ஒரே வருஷம் மட்டுமல்ல, ஒரே மாசம். சில நேரம் அப்படித்தான் உலகத்தில் நிறைய பார்க்கிறோம். இணைபிரியாத ஜோடிகள், அந்யோன்யமான கணவன் மனைவி, கணவனை விட்டு பிரியாத மனைவி, மனைவியை விட்டு பிரியாத கணவன், உண்பதில், உடுத்துவதில், கலந்துரவாடுவதில், எல்லாவற்றிலும் அந்த 2 ஜோடிகளும் ஏறத்தாழ ஈருடல் ஓர் உயிராக வாழக்கூடிய நிறைய பேருடைய வரலாறு உலகத்துல பார்க்கிறோம். அவங்க மௌத்தாயி 3 நாள்ல இவங்க மௌத்தாயிடுறாங்க. அவங்க மௌத்தாயி 1 வாரத்துல இவங்க மௌத்தாயிடுறாங்க. ஜோடிகளில் ஒன்று இறந்து விட்டால் இன்னொன்று உடனே மாய்த்து கொள்ளுகிற சில பறவைகள் உண்டு என்று சொல்லுவார்கள். மனிதர்களிலும் அல்லாஹ் அப்படி சில ஜோடிகளை வைத்திருக்கிறான். கூடவே போயிருவாங்க. ரொம்ப நாள் பின்னாடி இருக்க மாட்டாங்க. பொதுவா மிகவும் அந்யோன்யமாக, பிரியமாக இருக்கிற அந்த ஜோடிகள் ஒண்ணு போச்சுன்னா, அடுத்தவருடைய வாழ்க்கை ரொம்ப சிரமமாகவும், சூனியமாகவும், வெறுமையாகவும், நடைபிணம் போலவும் ஆகிவிடும் என்பது யதார்த்தத்துல நாம நிறைய ஜோடிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் ரஜபு முதல் வாரத்தில் அலவி ரஹிமகுல்லா வஃபாத்தாக அவர்களுடைய மனைவி சல்மா பின்த் உமர் அவர்கள் ரஜபனுடைய கடைசியில் ஆக 2 பேருமே மௌத்தா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கல்வி பணியில இருந்த அப்துல்லா அல் ஹத்தாத் ரஹிமகுல்லா ஹஜ்ஜுக்கு போலான்ட்டு கிளம்பி அங்க போய் எல்லாத்துட்டையும் ஓதலாம், ஹஜ்ஜில் காட்சிகளை பார்க்கலாம். நம்மெல்லாம் ஹஜ்ஜுக்கு போறப்போ மக்காவை பார்க்கணும், ரசூல்லா விட்டு சலான் சொல்லணும், மதீனாவுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். இவங்க யாரு தெரியுமா? இவங்களுடைய பாட்டனார்கிட்ட போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய 29வது தலைமுறை. அப்ப யாரு தெரியுமா? அவர்களுக்கு ஜத்து, பாட்டனார் முறை வேண்டும். தாத்தாவை பார்க்க போறதுன்னு சொல்றோமல்ல, அந்த மாதிரி ஒரு பயணம் இவர்களுடைய ஹஜ்ஜினுடைய பயணம். ஹஜ்ஜுக்கு போனாங்க. கொஞ்சம் இடையில 2-3 இடத்துல 10 நாள் 15 நாள் எல்லாம் தங்கி போனதுனால துல்ஹஜ் பிறை 1ல தான் போய் உள்ள மக்கால இறங்குறாங்க. இறங்கின உடனே இவர்களின் குடும்பம், இவர்களுடைய அலவி பாரம்பரியம், இதெல்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்கே இவர்களை சிறப்பு விருந்தினராகவே வரவேற்றார்கள். குறிப்பாக ஷேக் ஹுசைன் இப்னு முஹம்மத் பா ஃபசல் அப்படின்னு ஒருத்தர், அவர் வீட்டில் இவங்களை தங்க வச்சிருந்தாங்க. அதாவது இவர்கள் வந்து அங்கே தங்குவதை பாக்கியமாக கருதினார்கள். நிலம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினருடைய வம்ச வழியிலே வருவதால் அவர்களெல்லாம் வந்து ஒரே ஒரு நிமிடம் நம் வீட்டிலே கால் வைத்தால் கூட, இருந்தால் கூட, தாமதித்தால் கூட இதெல்லாம் வந்து நமக்கு பரக்கத் என்று விளங்கி அந்த காலத்தில் ஹுசைன் இப்னு முஹம்மது ரஹிமஹுல்லா மக்காவில் தங்கள் வீட்டில் தங்குமாறு வைத்த வேண்டுகோளை ஏற்று அப்துல்லா இப்னு ஹத்தாத் ரஹிமஹுல்லா அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. எதேச்சியா இவங்க துல்ஹஜ் 1ல போய் இறங்குறப்போ அந்த வருஷம் அஹ், அரஃபா நாள், துல்ஹஜ் பிறை 9 ஜும்மாவுடைய நாளா வருது. அதனால நிறைய பேரும் வந்திருந்தார்கள். நிறைய பேருடைய எண்ணத்துல என்னன்னா, இவர்கள் வந்ததை தெரிந்து இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களிடத்திலே கை கொடுத்து முசாபகா செய்ய வேண்டும், இவர்களிடம் துஆவை பெற வேண்டும் என்பதெல்லாம் நிறைய பேருக்கு எண்ணமாக இருந்தது. ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஹஜ்ஜ அக்பர், பெரிய ஹஜ்ஜுன்னு சொல்றது எந்த அன்னைக்கு அரஃபாவுடைய நாளும் ஜும்மாவுடைய நாளும் ஒண்ணா வருதோ அது ஹஜ் அக்பர்னு சொல்றது மாதிரி இங்க அப்படி ஒரு எதேச்சையான ஒத்து போகிற நிகழ்வு அந்த வருஷத்துல வந்துச்சு. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வழித்தோன்றல்களில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரிசையில் வருவதால் மக்காவினுடைய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். எந்த அளவுக்குன்னா, அங்கேயே ஹஜ்ஜில் இருந்தாங்க. ஹஜ் எல்லாம் முடிச்சு துல்ஹஜ் 10, 11, 12ல முடிச்சு போயிருது இல்லையா ஹஜ். கொஞ்சம் ஒரு 20 நாள் இருந்தாங்க. முஹர்ரம் பிறை வந்து விட்டது. முஹர்ரம் 1 அன்னைக்கு புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்குகிற அந்த அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் இவர்களை தொழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இவர்கள் கரெக்டா வருஷப்படி சொல்றதுன்னா ஹிஜ்ரி 1080 1080 ஹிஜ்ரி முஹர்ரம் அந்த அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கு அந்த ஃபஜ்ர்ல அது அது எதாச்சியா அந்த நாள் வெள்ளிக்கிழமையா வேற இருந்தது. அந்த வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 1னுடைய ஃபஜ்ரில் ஹரமே மக்கியில் இவர்கள் மக்களுக்கு தொழ வைத்தது ஒரு பெரிய
செய்தியாக, பரபரப்பாக, வரலாற்றில் ஒரு சிறப்பு நிகழ்வாக எல்லாம் எழுதப்படுகிறது. மக்கால ரொம்ப நாள் இருந்தாச்சு, முஹர்ரம் எல்லாம் பிறந்துருச்சு, மதீனாவுக்கு போலான்னு கிளம்புறாங்க. நான் சொன்னது போல மதீனா ஒரு இபாதத்தின் பூமி மட்டுமல்ல, இவர்களுக்கு அவர்களின் சொந்த தாத்தாவை பார்க்கிற சந்தோஷம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்ய மதீனாவுக்கு போயிட்டாங்க. அங்க மதீனாவுல அன்னைக்கு பெரிய விஐபியாக மக்களால் அறியப்பட்ட பெரிய ஆலிமாக அன்னைக்கு இருந்தவர் உமர் அமீன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அந்த உமர் அமீன் அவருடைய வீட்டுல விருந்தாளியா நீங்க வந்து தங்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால அங்க தங்கியிருந்தார். அவங்க போய் இப்ப மஸ்ஜிது நபவியில நுழைஞ்சு ரசூலுல்லாவுக்கு சலான் சொல்லணும். இந்த ரசூலுல்லாவுக்கு போய் அவங்க சலான் சொல்றத உள்ள நுழைஞ்சதுல இருந்து எல்லாத்தையும் கவிதையா இவர் எழுதியிருக்கார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர் எக்கச்சக்கமான கிதாபுகள்ல உரைநடை எழுதியதை விட இவர் அதிகமாக இலக்கிய ஆர்வம் இருப்பதால் கவிதைகளை தான் நிறைய எழுதியிருந்தார். அந்த கவிதையில அவர் சொல்றத நான் உரைநடையாக கருத்தாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த வீட்டுல தங்கியிருந்தாரோ அந்த முகமது அமீன் அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் தான் ஒண்ணா வர்றாங்க. மஸ்ஜிது நபவியில வந்து உள்ளே நுழைகிறார்கள். நுழைஞ்ச உடனே முதல்ல செஞ்ச வேலை ரவுதால, அந்த பச்சை விரிப்புன்னு சொல்றோமல்ல, அதாவது சுவன பூங்கான்னு சொல்றோமல்ல, ரவுதத்துல் ஜன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி கொண்டிருக்கிற இடத்திற்கும் அவர்களுடைய மிம்பர் படிக்கும் இடைப்பட்ட அந்த ரவுதாவில் அங்க போய் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அவர்கள் அடங்கி இருக்கிற இடத்திற்கு நேரா நின்று சலான் சொல்லணும். இன்றைக்கு போல இரும்பு கம்பிகளும் கேட்டுகளும் இதெல்லாம் போட்டு பார்க்க முடியாது, அப்படியெல்லாம் இல்லை. டைரக்ட் கபரு, கபருக்கு நேராக நின்று கொள்ளுகிறார்கள். எந்த தடைகளும் இல்லை, திரைகளும் இல்லை. அப்போ நாம இன்னைக்கு வந்து நம்ம ஊர் கபரிஸ்தான்ல போய் நம்ம தாயார் தகப்பனாருக்கு பக்கத்துல எப்படி நிற்போமோ அந்த மாதிரி அவங்க போய் நிக்கிறாங்க. போய் நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். இந்த சலாம் சொல்லுகிற முழு நிகழ்ச்சியும் மதீனாவுக்கு போனதுல இருந்து அவர் கவிதையா எழுதுறாரு. சில பேர் இப்ப மதீனா பயணம் அப்படின்னு போட்டு நான் இத்தனாம் தேதி போனேன், இப்படி போனேன் வச்சேன் நம்ம எழுதுவோம்ல, அந்த மாதிரி அவர் கவிதையா எழுதியிருக்காரு. இந்த கவிதையில ஒன்று ரெண்டு வரிகள்ல இந்த உம்மத்துக்கான பெரிய செய்தி இருக்கு. அவர் எழுதுற வார்த்தையை கொஞ்சம் கேட்கலாமே. இலா மஸ்ஜிதில் முக்தாரி சும்ம லி ரவுதத்தின். ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதுக்கு போனோம், அதுக்கப்புறம் ரவுதாவுக்கு போனோம். பிஹா மின் ஜினானில் ஹுல்தி ஹைரில் மசாயிரி. அந்த இடங்களை பற்றிய, அந்த ரவுதாவை பற்றிய சிறப்புகள்லாம் சொல்லிட்டு வர்றார். நேரா ரசூலுடைய கபருக்கு வந்து வகஃப்னா வ சல்லம்னா அலா ஹைரி முர்சலி வ ஹைரி நபியின். நாங்கள் இப்போது ரசூல்மார்களில் சிறந்தவரும் நபிமார்களில் சிறந்தவருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நின்று கொண்டு நாங்கள் சலாம் கூறினோம். மலகு மின் மனாதிர், அது என்ன அழகான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபரத்த அலைனா வஹுவ ஹய்யுன் வ ஹாதிருன். இந்த வாக்கியம் தான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு உள்ள நிலையில், அங்கே ஹாதிரான நிலையில் எங்கள் சலாமுக்கு பதில் சொன்னார்கள். பேரன் வந்து சலான் சொல்றப்ப தாத்தாவுடைய பதில் சலாம். சும்மா நாங்க சலான் சொன்னோன்ட்டு இவர் கடந்து போகல. அவர் எழுதுறத, அதாவது எல்லாத்தையும் சொல்றார். ரவுதால தொழுதது எல்லாத்தையும் கவிதையில சொல்லும் போது ஃபரத்த அலைனா வஹுவ ஹய்யுன் வ ஹாதிருன். இப்ப நாமளும் சலான் சொல்றோம். சலான் சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். நம்ம நம்பிக்கை என்ன? ஹதீசுகளில் வந்திருக்கிறபடி உலக முஸ்லிம்களில் ரவுதாவிலே போய் நின்று யார் சலாம் சொன்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள். ஸலவாத்து சொன்னால் திரும்ப அவர்களும் நமக்கு துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் 10 தடவை நமக்கு பதில் சலாத்து சொல்லுகிறான். இப்படி எல்லாம் தான் நாம கேள்விப்பட்டது தானே. இவங்க சலான் சொன்ன உடனே எங்களுக்கு சலாமை அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில் பதிலாக கொடுத்தார்கள். ஹய்யுன் வ ஹாதிருன், ஹாதிரான நிலையில் பதில் கொடுத்தார்கள். வரலாற்றில் ஒரு 1447 வருஷத்தை நம்ம தாண்டி இருக்கோம். ரவுதாவிலே சலாம் சொன்ன நிறைய பேருக்கு பதில் வந்திருக்கிறது, பதில் கிடைத்திருக்கிறது. ஷாதுலி நாயகத்தினுடைய வரலாற்றை பேசுகிற போது நாம் இது சம்பந்தமாக ஒரு முழு நிகழ்வை சொல்லி இருக்கிறோம். அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் வெளியே வந்ததுல இருந்து அங்க எல்லாம் சலாமுக்கு பதில் கிடைத்த நிறைய நிகழ்வுகள் இந்த தொடரிலே நாம் பார்த்திருக்கிறோம். நம்பினோர் கெடுவதில்லை, நம்பாததனால் எந்த பயனும் இல்லை. சரி,
அஹ் இங்க இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த வார்த்தை ஃபரத்த அலைனா வகுவ ஹய்யுன் வஹாதிருன், உயிரோடு இருந்த நிலையில், ஆதிரான நிலையில் எங்கள் சலாமுக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். இங்க ஒரு ஒரு மசலா, எல்லா ஹதீஸ் நூல்லையும் ஒரு பாடம் இருக்கு. என்ன தெரியுமா? அல் அம்பியா அஹ்யா உன் ஃபி குபூரிஹிம், நபிமார்கள் அவர்களின் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். நபிமார்களின் உடலை மண் தின்னாது. நபிமார்களின் உடல் இறந்த இடத்திலேயே அடக்கப்படும். நபிமார்களினுடைய கபறுகள் என்பது நம்முடைய மன்னரைகளைப் போல அல்ல. அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஹயாத்துல் அம்பியா இஃப் குபூரிஹிம்ங்கிறது ஒரு மசலா. அஹ்லு சுன்னாவினர் அநேகமாக அத்தனை பேரும் இதிலே உடன்படுகிறார்கள். சில மார்க்க அறிஞர்கள் இதை இஜ்மா என்று சொல்லக்கூடிய ஏகோபித்த முடிவாகவும் வாதிடுகிறார்கள். நபிமார்கள் அத்தனை பேரும் கபறுகளில் உயிரோடு இருக்கிறார்கள். எனவே சலாம் சொல்ல வெகு தூரத்தில் இருந்து வந்த தன் பேரனுக்கு, யமனுடைய ஹதரமௌத்திலே இருந்து தன்னை பார்க்க வந்திருக்கிற பேரனுக்கு ஒரு தாத்தாவாய் சலாமுக்கு பதில் சொல்லுகிறார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், அப்துல்லா ஹத்தாத் ரஹிமஹுல்லாவை பற்றி பார்க்கலாம். அல்லாஹ் அவர்களுக்கு சில வசதி வாய்ப்புகளையும் கொடுத்தான். ரொம்ப ஏழையா ஒண்ணுக்கு இல்லாதவங்கெல்லாம் இல்லை. அவர்களுடைய பின்னாடி சொல்லுவோம் 6 ஆண் மக்கள், எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாம் அவங்க செஞ்சாங்க. ஒரு ஹதரமௌத்துல தரியம்ங்கிறது இவருடைய ஊர். அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி ஹாவின்னு ஒரு இடம், அங்க வீடு கட்டினாங்க. இவங்க அவர்களுக்கென்று வீடு கட்டினார்கள். ரொம்ப கசகசன்னு கிரௌடா இல்லாம தனியா ஒதுங்கி இருக்கலான்ற ஒரு மனோபாவத்துல, அது திக்ரு அதுக்காரெல்லாம் செய்யறதுக்கு, ராத்தீபு செய்யறதுக்கு அது ஒரு அமைதியான இணக்கமான சூழ்நிலையா இருக்குங்கிறதுனால ஊருக்கு தள்ளி ஹாவிங்கிற இடத்துல வீடு கட்டினாங்க. வீட்டை ஒட்டி ஒரு பள்ளிவாசல் கட்டினார்கள். மஸ்ஜிதுல் ஃபத்தஹ்னு பேர் அந்த பள்ளிவாசலுக்கு, இன்றைக்கும் இருக்கிறது. இப்ப அந்த ஃபத்தஹ் பள்ளிவாசலையும் அவங்களே கட்டி முடிச்சாங்க. இதெல்லாம் பொது நிதியில் அல்ல, அவர்களின் நிதியில். இன்னைக்கு அந்த வீட்டை ஒட்டியே அந்த பள்ளி இருக்கும். இது போக அவர்கள் செய்த நிறைய சேவைகள், மக்களுக்கான சேவைகள், பொதுமக்களுக்கான மக்கள் பணிகள். அவங்க மட்டுமல்ல, அவங்க மக்களையும் அதில் ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹ் நிறைய திறமைகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எத்தனை உஸ்தாதிட்ட ஓதுனாங்கன்னு கணக்கு இல்லை. நிறைய பார்க்குற ஷேகிட்ட எல்லாம் ஓதியிருக்காங்க ஏதாவது கிதாபுகள். வரலாற்றில் அப்துல்லா ஹத்தாத் ரஹிமஹுல்லாவுடைய உஸ்தாதுமார்கள் 140 பேரை எழுதியிருக்கிறாங்க. ஒரு சில ஆசிரியர்கள், அது பூரா சொன்னா விரிவா போயிடும், 140 உஸ்தாதுகளுடைய பேரையும் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இவரு கண்பார்வையற்றிருந்தாலும் இவர்கிட்ட ஓதன மாணவர்கள் எக்கச்சக்கமான பேர், நிறைய பேர் இவர்கிட்ட ஓதனாங்க. இந்த இந்த ஓதன மாணவர்கள் வரிசையில ஃபர்ஸ்ட் எடுத்தா இவர்களுடைய ஆண் மக்கள் எல்லாமே. அந்த ஆண் மக்கள் இவங்களுடைய முழு செய்தி பஹஜத்து ஜமான் அப்படின்ற இவங்களுடைய கிதாபுல அவர்களுடைய உஸ்தாதுகள் மாணவர்களை பற்றிய செய்தி எல்லாம் உண்டு. 6 ஆண் மக்களை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கினான். முஹம்மத், எல்லாமே அஹ்லபைத்தினுடைய பேரை தான் வைப்பாங்க. முஹம்மத், ஹசன், ஹுசைன், அதுக்கப்புறம் அலவி, அதுக்கப்புறம் ஜைன், இந்த பேர் சாலிம். இந்த 6 பேர் ஆண் மக்கள். இந்த 6 பேரும் அவர்களுடைய மாணவர்கள். அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்த ஆற்றல் நிறைய. எங்க என்னன்னாலும் மக்களை ஒன்றுபடுத்துறதுலையும் அவங்கள பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுல ஒரு அந்தாசா, ஒரு ஒரு போங்கு இவர்களுக்கு இருந்தது. அந்த போங்கு பொதுமக்கள்கிட்ட அன்னைக்கு பெரிய வரவேற்பாக இருந்தது. சொற்பொழிவுன்னா அப்படி ஒரு சொற்பொழிவு. குறிப்பா இன்னைக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு பணி உலகத்துல நிறைய பேர் பண்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, ஞானத்தோடும் அழகிய உபதேசத்தோடும் நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். இந்த அழைப்பு பணியில ரெக்கார்டு பண்ணவரு அப்துல்லா ஹத்தாத் ரஹிமஹுல்லா. இஸ்லாமிய அழைப்பு பணியை இவர் கொடுத்துட்டா சபையில எத்தனை பேர் இருந்தாலும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. இஸ்லாமை அவர்கள் ஏற்கும் விதத்தில் அல்லது அவர்கள் உள்ளங்களை ஈர்க்கும் விதத்தில் அழகாக பேசுவதில் இவருக்கு நிகர் இவர்கள் தான். அதனாலதான் அந்த காலத்திலேயே குத்துபு தாவத்தி வல் இர்ஷாத்னு இவங்களுக்கு பேர். அழைப்பு பணியினுடைய உச்சம், சிகரம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் கூட இருந்தது. குறிப்பா இஸ்லாமிய தாவத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லுவதில், அழகிய உபதேசத்தில் எடுத்து சொல்லுவதில் ரொம்ப கைதேர்ந்தவங்க. தங்களுடைய மக்களை சில பேர்த்தை எல்லாம் குடும்ப ரீதியாக பிணக்கா இருக்கிறவங்கள, ஒரு சமூகத்துல பிணக்கா இருக்கிறவங்களை எப்படி ஒன்றுபடுத்தணும், எப்படி பேசணும்,
இப்படிங்கிறதுக்கெல்லாம் தங்களுடைய மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அவங்க. எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு விவசாயம் நல்லா தெரியும். விவசாயிகளை எல்லாம் கூப்பிட்டு அவங்க எந்த மாதிரி விவசாயம் பண்ணா அது நல்லா இருக்கும்னு சொல்லி விவசாயிகளுக்கு இவங்க சொல்லி தந்ததெல்லாம் இவங்களுடைய நூல்கள்ல நம்மால பார்க்க முடிகிறது. இவங்களை பத்திய ஃபேமஸான விஷயங்கள்ல முக்கியமானது என்ன தெரியுமா? அடிக்கடி கபரு ஜியாரத்துக்கு போவாங்க. மினல் முக்ஸிரீன் அலி ஜியாரத்தில் குபூர். கபறுகளுடைய ஜியாரத்துக்கு ரொம்ப அதிகமா போவாங்க. தேடி கண்டுபிடிச்சு போவாங்க. இதுல என்ன சூட்சுமம் ஒளிந்திருக்கிறதுன்னு தெரியல. நிறைய கபறுகளுக்கு போலாம். குறிப்பாக அவர்கள் அல்லாஹுடைய நபியாக முன்னொரு காலத்தில் வந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம்னு ஒரு நபி. அந்த நபியினுடைய கபருக்கு ஒவ்வொரு ஷாபான்லையும் போயிடுவாங்க. ஒவ்வொரு ஷாபான்லையும். அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள் 30 வருஷம் அல்லாஹுடைய நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம், யாரு தெரியுமில்ல, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் குரானில வழிநெடுக அவர்களுக்கு இருக்கிறது. முதலாக சொல்லப்பட்ட முதலாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அரபி வம்சத்தை சார்ந்த தூதர் என்று கூட இவரை எழுதுவார்கள். மிகவும் பலம் வாய்ந்த பயங்கரமான தோற்றத்தை உடைய ஆது கூட்டத்திற்கு நபியாக வந்தவர்கள் தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கபரு இவங்க ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. இதுல 2 கருத்து இருக்கிறது. அவர்கள் எங்கே அடங்கி இருக்கிறார்கள் என்பதில் பெரும்பாலான பேர் சொல்லுவது யமன்ல ஹதரமௌத்துல அஹ்காஃப்னு ஒரு இடம். இவங்க ஹதரமௌத்துல இருக்கிறது தரியம்னு ஒரு இடம். சில கிதாபுல எழுதுறாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கபரு எங்கன்னு தெரியாம இருந்தது. அப்துல்லா ஹத்தாத் ரஹிமஹுல்லா அவர்கள் தேடி போய் கண்டுபிடிச்சு ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கபரு இன்னைக்கும் நீங்க இணையதளங்கள்ல பார்க்கலாம், யூடியூப்கள்ல பார்க்கலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கபரு ஹதரமௌத்துல இருக்குது, அஹ்காஃப்ல இருக்குது. ஒரு பெரிய வெள்ளை குப்பா அதுக்கு பக்கத்துல இருக்கும், வெள்ளையான குப்பா, நீண்ட கபரு. அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய கபருக்கு 30 வருஷமா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா போய் அங்க உட்காந்துக்குவாங்க. இவங்க இந்த மாதிரி ஹூத் அலைஹிஸ்ஸலாமை ஜியாரத் பண்ணதுக்கு ஒவ்வொரு வருஷமும் இவங்க போனாங்கங்கிற செய்தி எல்லாம் நிறைய கிதாபுல இருக்கு. தாரீஹு ஷுஅரா இல் ஹதரமியின் ஒரு கிதாபு, ஹதரமி கவிஞர்களினுடைய வரலாறுகள். அதுல அப்துல்லாஹில் ஹத்தாத் ரஹிமஹுல்லாவுடைய ஜியாரத்தை பற்றிய செய்திகள் இருக்கிறது. அபாரமான அறிவாற்றல், சொற்பொழிவுக்கு பயன்படுத்துகிற வாசகம், அவர்கள் சொல்ல வருகிற தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் அப்துல்லா ஹத்தாத் ரஹிமஹுல்லா இப்போ 300-400 வருஷத்தை தாண்டி போன வச்சுக்கோங்க. இப்ப வரைக்கும் நீங்க யமன்லயோ ஹதரமௌத்லயோ தீனுடைய மஜ்லிஸ், மார்க்க மஜ்லிஸ், உலமாக்கல் சொற்பொழிவு, முஸ்லிம்கள் ஒன்று கூடல் என்ன நடந்தாலும் யார் பேச்சிலையாவது இவருடைய சொல்லு ஏதாவது ஒண்ணு வராம அங்க ஒரு பயான்லாம் நடக்காது. இவருடைய கவிதைகளை மேற்கோள் காட்டாம அந்த நாட்டினுடைய சொற்பொழிவுகள் எதுவும் நடக்காது. அந்த அளவுக்கு இவர்களுடைய இலக்கியம் என்பது அவர்களின் கலாச்சாரத்தோடு கலந்திருக்கிறது. இதுல நான் முன்னாடியே சொன்னேன், அதிகமா கவிதைகள் எழுதியிருக்காங்க. எளிமையான வார்த்தைகள்ல அழகான கவிதைகள் தொகுத்து கொடுத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஹதரமௌத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்யாணம், இந்த நிச்சயம், நம்ம என்னமோ விசேஷம் எல்லாம் பண்றோம்ல, வீடு திறக்கிறது அது இதுன்னு, ஹதரமௌத்துல இருக்கிற யமன்ல இருக்கிறவர்கள் மகிழ்வோடு கொண்டாடுகிற எல்லா பெருநாட்களிலும் இவர்களின் பாடல் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா இருக்கும். பயானுகள்ல இவருடைய மேற்கோள் இல்லாம இருக்காது. போய் பார்த்தா தெரியும். ஹதீஸுகளை சில நேரம் மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதில் அவர்களின் பார்வை அலாதியானது. ரொம்ப ஃபேமஸா ஒரு ஹதீஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹதீஸ் ஜிப்ரைல் பேர். சுருக்கமா சொல்லிடலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இஸ்லாம்னா என்ன? 2வது கேள்வி ஈமான்னா என்ன? 3வது கேள்வி இஹ்சான்னா என்ன? நாம ஈமான், இஸ்லாம், இஹ்சான்னா ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம் சொல்றோம். இவங்க வித்தியாசமாக அதை கோணத்தை விளக்குவார்கள். இஸ்லாம் என்பது அமலுக்கான பெயர், நம்பிக்கைக்கு பெயர் அல்ல. தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, கொடுக்குறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, முஸ்லிம்கள் கபிரிஸ்தான்ல அடக்கிறோம். இஸ்லாம் என்பது அமலுக்கு பெயர். இதையெல்லாம் செஞ்சா அவனுக்கு பேர் முஸ்லீம்னு சொல்லிடலாம். அவன் உள்ளத்தை நம்ம பொழந்து பார்க்க போறதில்லை. ஆனா ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. இது வெளியில உள்ள செயல்பாடு இல்லை. ரசூலுல்லாஹ் அதுதான் பதிலா சொன்னாங்க. ஈமான்னா என்னன்னு கேட்டப்ப ரசூலுல்லாஹ் அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, வேதத்தை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல. நம்பிக்கை சார்ந்ததற்கு பெயர் ஈமான், செயல்கள் சார்ந்ததற்கு பெயர் இஸ்லாம், இஹ்சான் என்பது 2ம் சேர்ந்தது என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
உள்ளத்தின் நம்பிக்கையும் உறுதியாக இருந்து வெளியில ஒருத்தன் கரெக்டா ஷரியத்துப்படி செயல்பட்டாதான் அவன் ஆன்மீகம். போலியான ஆன்மீகம் எல்லாம் இங்கே உடைக்கப்படுகிறது. ஷரியத்துல இருந்து வெகு தூரம் விலகி நின்று கொண்டு நாங்கெல்லாம் உள்ளத்துல அல்லாஹ்வை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறவங்களுக்கெல்லாம் அது பெரிய பேரிடி. சொல்லுகிறார்கள், இஸ்லாம் அமலாகும், ஈமான் நம்பிக்கையாகும், ஏஹ்சான் ஆன்மீகம், இந்த ரெண்டும் சேர்ந்ததாகும், அமலும் நம்பிக்கையும் சேர்ந்ததாகும். வித்தியாசமான கோணத்தில் விஷயத்தை விளக்குவாங்க. ஜம்சமினுடைய பாடத்தினுடைய ஹதீஸை விளக்குறப்போ இந்த துவாவெல்லாம் ஓதுவோம், நம்மளும் சொல்லி கொடுப்போமல்ல. பலனுள்ள கல்வி, ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல், அப்புறம் ஷிஃபா மின் குல்லிதா, நோயில இருந்து ஆரோக்கியம், இப்போ ரிசுக்கு ஹலாலான ரிசுக்கு, இது எல்லாம் கேளுங்கன்னு சொல்லுவோம். இவங்க ஜம்சம் மாவு ஜம்சம் அலிமா ஷுரிபலஹு, ஜம்சம் எதுக்கு குடிக்கப்படுதோ அந்த வேலையை செய்யும். ரொம்ப வயிறு உபாதையா இருக்கிறவனுக்கு அவனுக்கு செரிமானத்துக்கு அது பயன்படும். நல்ல பசியோடு இருக்கிறவனுக்கு உணவாக பயன்படும். சில நேரம் எதிரெதிரான ரெண்டு நோக்கங்களுக்கும் ஜம்சம் பயன்படும். இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். அவங்க எழுதுறது என்ன தெரியுமா? ஜம்சம் தண்ணீர் நோக்கங்களை நிறைவேறுவதற்கு இறைவன் கொடுத்த தண்ணீர். அது இஸ்திகாசா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்ட்ட உதவி தேடுறதுக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு தான் ஜம்சம் தண்ணியை கொடுத்தான். நாங்க கையேறு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு மகனும் தாயும் துவா செய்யும் போது, குழந்தைக்காக தாய் துவா செய்யும் போது அல்லாஹ் அந்த தண்ணியை கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? உதவி தேடுகிற இடத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு உதவிக்காக வந்தது ஜம்சம். எனவே என்ன தேவைகளை ஜம்சமிலே கேட்டாலும் அனுபவத்தினுடைய பாடம் கண்டிப்பா நிறைவேறிடும். இதற்கு ஏராளமான அனுபவ செய்திகள் உலகத்துல உண்டு. ஆனால் அவசியமானது ரெண்டு. குடிக்கிற போது எதுக்குங்கிற நிய்யத்து அவசியம், கண்டிப்பா இது நடக்குங்கிற இஹ்லாசுல் கல்பு அவசியம். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க இதைத்தான் கேட்கணும்னு இல்லை, எதை கேட்டாலும் கபூல் ஆகும். இது அப்துல்லாஹ் இப்னு ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பார்வை. எழுதுனாங்க. அவர்களுடைய கவிதைகள், அவர்களுடைய இதெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு நிறைய. ஐனியான்னு ஒரு கிதாபு. முழுக்க முழுக்க அவர்கள் தத்துவங்களை கவிதைகளாக தந்திருக்கிறார்கள். அந்நசாயிஹு தீனியா வல் வசாயல் ஈமானியா அப்படின்னு ஒரு கிதாபு. தசவுஃபை மிக அழகாக யார் அதை அடிப்படையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது விளக்கமா சொல்லி தரப்படும். நல்ல திக்ருகள்லாம் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கான கிதாபுகள் நிறைய, அஸ்கார்கள், ராத்திபுகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு இஸ்லாம் அல்லாத மக்களை அழைப்பது குறித்த இவர்களுடைய அற்புதமான கிதாப் அத்தாவத்து தாம்மா, அத்தாவத்து தாம்மா ஒ ததுக்கரத்துல் ஆம்மான்னு பேர். இந்த கிதாபு இஸ்லாமிய அழைப்பு பணியை சொல்லும். ரிசாலா இது ஒரு முக்கியமான கிதாப். இதான் ராத்தீபு கிதாபுன்னு சொல்றோம். அத்தாது ராத்தீபுன்னு கூட சொல்லுவோம். ரிசாலத்துல் முஆவனதி வல் முதாஹரதி வல் முஆஸரதி லிர்ராகிபீன அல் முஸ்லிமீன ஃபி சுலூகி தரீகில் ஆஹிரா, மறுமையின் பாதையை நோக்கி பயணத்தை விரும்புகின்ற உண்மையான ஆர்வமுள்ள முஸ்லிம்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீகம். பேரு கொஞ்சம் ரொம்ப பெருசு. இது ஒரு அரபி கிதாப், ஹத்தாத் ரஹிமஹுல்லாவுடைய. அவங்க அந்த இதனுடைய ஒரு பார்ட்டை தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது ஹத்தாத் ராத்தீபு வேற வேற பேர்கள்ல வந்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இங்கே தமிழ்நாட்டில் கூட தமிழ்ல அது வந்திருக்கிறது. இந்த கிதாபினுடைய ஒரு பார்ட் தமிழ்ல வந்தது. காயல்பட்டினத்தை சார்ந்த முன்னாடி மருவமானவங்க வள்ளல் வாவு ஷாவுல் அமீதுன்னு சொல்லுவாங்க. அந்த காயல்பட்டினம் வள்ளல் வாவு ஷாவுல் அமீது ஃபேமிலியில தந்தையினுடைய நினைவாக அவர்களுடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அப்துல்லாஹில் ஹத்தாத் ரஹிமஹுல்லாவுடைய இந்த கிதாபினுடைய ஒரு பகுதியை தமிழில் தந்தார்கள். ஹத்தாத் ராத்தீபு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக ஏதாவது ஒரு டார்கெட், ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு இந்த காரியம் நிறைவேறணும், இந்த நோய் சரியாகணும், எனக்கு இந்த காரியங்கள் அடையணும், இப்படியெல்லாம் ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டு ஹத்தாத் ராத்தீபு ஓதினால் இந்த ஹத்தாத் ராத்தீபு பழித்திருக்கிறது, சரியாக கிடைத்திருக்கிறது என்பதற்கு நூற்றுக்கணக்கான பாடம் உண்டு. ஆனால் அவைகள் அனுபவம் சார்ந்தவை. பல பேர் அனுபவங்களை நம்ப மாட்டார்கள். அனுபவத்திற்குள்ளு தான் ஆன்மீகம் வெளிப்படும். ஹத்தாத் ராத்தீபுல ரொம்ப சிம்பிளா தான் போகும். சூரத்துல் ஃபாத்தியால தொடங்கும்.
ஆயத்துல் குர்சி வரும், பக்ராவுடைய கடைசி 3 ஆயத்து வரும். இப்படியே எதெதுவெல்லாம் முக்கியமான இல்மு தௌஹீதை சொல்லக்கூடிய வசனங்கள் இருக்கு இல்லையா, அதைத்தான் அப்படி இதா இருக்கும். 4வது கலிமா 3 தடவை, 3வது கலிமா தம்ஜீத் அது 3 தடவை, அவுது பி கலிமாத்தில்லாஹி 3 தடவை, ரப்பஃபிர் லனா வதுப் அலைனா 3 தடவை, இப்படியே போகும். எளிமையான ராத்தீப். ஹத்தாது ராத்தீபை ஓதி அதன் மூலமாக எங்கள் நாட்டம் நிறைவேறியது என்று சொல்ல இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்கான பேர் உண்டு. ராத்திபா ஹத்தாது எழுதப்பட்டது யமன் நாட்டினுடைய ஹதரமௌத்துல, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி வரைக்கும் அதை ஓதுபவர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் என்பது அல்லாஹ் அந்த கிதாபிற்கு கொடுத்த அங்கீகாரம். அப்துல்லாஹில் ஹத்தாத் ரஹிமஹுல்லாவுக்கு கஷ்ஃப் என்கிற ஞானம் இருந்தது. கஷ்ஃப் சம்பந்தமாக ஆன்மீகம் உள்ளவர்களுக்கு தெரியும். சில நேரம் அல்லாஹ் நபிமார்களைப் போல் அல்ல, ஆனாலும் சில லேசாக அவனுடைய இறைநேசர்களுக்கு சில ரகசியங்களை திறப்பான். நீங்கள் இதற்கு கராமத்து என்கிற வார்த்தை சொல்ல வேண்டும். கஷ்ஃப் என்று சொல்லுவார்கள். வரக்கூடியவர்களினுடைய சில விஷயங்களை கஷ்ஃப் மூலம் தெரிந்து கொண்டு இவர்கள் தீர்வு சொன்னதால் மக்களிலே பயன்பெற்று அனுபவித்தவர்கள் இவர்கள் வாழ்ந்த காலத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்துல்லா அல் ஹத்தாத் ரஹிமகுல்லா 4 வயதிலே கண் பார்வை போனதற்கு பிறகு சற்றேறக்குறைய 86 87 வயசு வரை வாழ்ந்தாங்க. பிறை கணக்குப்படி சொல்ல போனா அவங்களுக்கு 90 வயசு சொல்லலாம். கரெக்டா அவங்களுடைய ஊர்ல துல்காதா பிறை 7 அன்னைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை மாலை 90 நெருங்கிய நிலையில் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். ஜம்பல் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு மக்பரா, அங்கேயே அடக்கப்பட்டார்கள். கொஞ்சம் அவர்களுடைய அடக்கத்தலம் குறித்த விவரங்களை பார்க்கிற போது கொஞ்சம் குழி நல்லா பெருசா எடுத்தாங்க. குறுகலான குழியா இல்லாம கொஞ்சம் அகலமா வச்சாங்க. என்னன்னா உட்கார்ந்தே இருக்கிறவங்க தானே, பெரும்பாலும் அதிகமான வெளியில இதெல்லாம் இருக்காதனால உடம்பு ரொம்ப பெரிய உடம்பு. சொல்லப்படுது அந்த மக்பராவில் தோண்டப்பட்ட குழிகள்ல இவர் அளவுக்கு விசாலமா தோண்டப்பட்டது கிடையாது. இவருடைய பாடியை உள்ள வைக்கணும்னா அவ்வளோ பெருசா தோண்டி ஆகணும். நார்மலாக தோன்ற மாதிரி தோண்ட முடியல. கொஞ்சம் விசாலமாக அந்த பிள்ளை குழின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட விசாலமாக தோண்டப்பட்டு ரொம்ப சிரமத்தோடு இவர்களின் ஜனாசா, காரணம் என்னன்னா உடம்பு வெயிட், கொண்டு போய் இவர்கள் அங்கே அடக்கப்பட்டார்கள். எவ்வளவு தைரியத்தோட சொல்ல முடியும், வஃபாத்துக்கு முன்னாடி கூட சுன்னத்துகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ, நாம செய்ய வேண்டிய ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகள், அந்த எல்லா சுன்னத்தின்படியும் நான் அமல் செய்து விட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூலுல்லாவுடைய வழிமுறையை பின்பற்றியவர்கள் அப்துல்லாஹில் ஹத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் உலகத்திற்கு தந்தது இந்த ஹத்தாத் ராத்தீப். 86 87 வயசு வரைக்கும் நீ ஆங்கில கணக்கு போட்டா வரும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பொதுவா பிறை கணக்குக்கும் ஆங்கில கணக்கு உள்ள வித்தியாசம் 30 வருஷத்துக்கு ஒரு வயசை கூட்டிடணும், நம்மளா கூட்டிக்கணும். பிறை கணக்குப்படி இப்போ ஒருத்தருக்கு 30வது பிறந்த நாள்னா பிறை கணக்குப்படி அவருக்கு வயசு 31. 60வது பிறந்த நாளுக்கு வந்தா பிறை கணக்குப்படி அவருக்கு வயசு 62. இப்ப சொல்லுங்க, 86 87 வயசுல மௌத்தாகிற இவங்க வயசு 90. 90 வயதிற்கு நெருங்கிய நிலையில் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். தங்களுடைய பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலையும் ஏராளமான கவிதைகளால், இலக்கியங்களால், எழுத்துக்களால், மாணவர்களுக்கு ஓதி கொடுத்ததால், இப்படியெல்லாம் மார்க்க பணிகள் நிறையவற்றை செய்து ஆன்மீகத்தில் ஒரு கலங்கரை விளக்கமாய் திகழ்ந்த அப்துல்லாஹில் ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவன் விரும்புகிற இறைநேசர்களோடு அல்லாஹ் அவர்களை வாழ வைப்பானாக. அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடமளிப்பானாக. ஆமீன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.